பொரிக்கிற பற்றிக்காம அழகாய் வருகின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான், நான் ரவி. ஓகே, இன்றைக்கும் இந்த காணொலியில் ஒரு சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்கப்படுமா. ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்களுடைய ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குமே நரிப்புள்ளி தோட்டத்துக்குள்ளே நிற்கும். நரிப்புள்ளி தோட்டத்தை நிற்கிறோம். அது எங்கன்னு விரிவாக சொன்னால் இந்த தும்பங்கனி குளம் வந்து தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு தெரியல. தும்பங்கனி குளம் தெரியுமே, நமக்கு தெரியும். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாம நாங்கள் வீடியோ போட்டிக்கல. ஓகே ஓகே, மீன் பிடிச்ச வீடியோ போட்டிருக்கோம். அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உப்பவியல் வைக்கோம். உண்மையிலே உப்பவியல் வைக்க போகிறோம். நாங்கள் உப்பவியல் வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதிகமா உப்பவியலுக்கு தேவையான பொருட்களுமா. ஆனால் நாங்கள் புளியம்பழம் கொண்டல எங்கட விட்ட மாங்காய் முடிய இப்போ எங்களுக்கு இப்போ 2 மரம் பூத்திருக்கேன். பூவை நாங்கள் உங்களுக்கு ஆனோடியில் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் புளியங்காய் தான் புளிக்கரைக்கு போடணும். உண்மையிலே இப்போ என்ன சொன்னால் மாங்காய் சீசன் இல்லான்னு, அதனால் நாங்கள் சொன்னால் புளியங்காய் கொண்டு வந்துருக்கோம். புளியங்காவும் உண்மையிலே புளியாக தான் இருக்கும். நல்ல புளியம். ஆமாம், நான் வந்து இடத்த கொஞ்சம் காட்டுங்களேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மலை இல்லை. இது ஒரு ஊர் தான், தும்பங்கனி குளம் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு அந்த இடத்த சுற்றி காட்டுற மாதிரி தெரியுமா. நாங்கள் எப்படி சொன்னால் மேலே தான் சமைக்க போகிறோம். வாங்க போகலான்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து விடுவோம். இப்போ வாங்க போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த இடம் ரதியம்மா முன்னுக்கு போகிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வாரேன். நம்ம எங்கே சமைக்கிறோம்? மேலாண்டி சமைக்கிறேன்னு இதில் பாருங்க மக்களே. இது அந்த கல்லோட ஜடங்கள் தான். ஆமாம், என்ன காத்து ரதியம்மா, அது சூவாவும் அடிக்கிறேன் காத்து. ஏறி போகணும். கிட்டத்தட்ட உயரம் என்ன ரதியம்மா? உள்ளே பாருங்க, போகிற வழியில் கல்லுகள் பாருங்க எப்படி இருக்கேன்னு. வீரம் இதுவா வீரம், இதுவா வெற்றி? அவமானம் இப்படியே போகணும். எனக்கு இப்போயே மூச்சு தட்டுறது. அதுக்கு பிறகு இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்டு வரணும். சரி போல நம்மளோட கதையில். ஐயோ, இங்கே பாருங்க மலையில் எந்த பெரிய பள்ளம் அதிகமாக அது. விரைவா இங்கே பாருங்க, இல்லைங்க கல்லோடச்சு வேலை செஞ்சிருக்காங்கண்ணே. ஆமாம், ஐயோ அதிகமாக இங்கே பாருங்க. ஐயோ, காட்சியல் சூப்பரே. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தண்ணி எல்லாம். கவனமா. ஆமாம், பாருங்க மக்களே, அழகா இருக்கண்டு. சட்டப்பட்டியோ. கவனம் போங்க. இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்கண்டு. காரைப்பழம், அதான் காரைப்பழம். இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்கண்டு பாருங்கண்ணா. உண்மையிலே அழகு தான் பாருங்க. எந்த பெரிய மரம் அதிகம் அது. தண்ணியில் நீந்த புரியலோ இறங்கி குளிங்கல ஏலாதோ.
எப்படி இருக்கேனே சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி இருக்கேன் காற்று இது முழுதும் சும்மா அந்த மாதிரி ஆனால் நிறைய பனைமர தோட்டங்களும் ஃபுல்லாக என்ன வளைச்சி பனைமரம் அதுவும் அதான் இருக்கேனே. ஆமாம் ஆமாம் வாங்க கொஞ்சம் காட்டும். இது முதல் வேலஞ்ச இடங்கள்ண்ணே. சமனாரதிக்கண்ணே. ஆமாம் உடைச்சிருக்கீண்ணே. ஆமாம் உடைக்கிறது கஷ்டப்பேண்ணே. ஆஹா கருங்கல் தானே அத்திவாரம் போடுறதுக்கெல்லாம் சரி அந்த மாதிரி இது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா ஜிஞ்சல் தானே தெரியுமா அம்மா புலம் நான் காணது தெரியுமா. வா இங்கே பாருங்க மக்களே எப்படி கண்டு. அதுவும் மேலே கிட்டத்தட்ட எத்தனை அடி உயரம் இருக்கண்டா. அது 5 அடி 10 அடி உயரம் பாருங்க. அதுக்கு மேலே போல தண்ணியை பாருங்க எப்படி இருக்கண்டு. இன்னும் வடி இருக்கண்டு பாருங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க மக்களே பாசியெல்லாம் முடிச்சு அந்த மாதிரி தண்ணி வித்தியாசம் இருக்கேனே. வித்தியாசம் இருக்கேனே. இது கருப்பு ஏனே அடையா போண்டா எப்படி இருக்கேனே. நல்லா இருக்கேனே இந்த இடம். காட்சி எல்லாம் நல்லா இருக்கேனே. முழுதும் இருக்கேனே. சரியாப்பா வேணும் நம்ம சமைப்போம் வேணே. ஓகே பார்த்துட்டாமா நாங்கள் மீன் படியா புரசா கழுவி வச்சிருக்கோம் மகன். மீன் புரசா கழுவிருக்கேனே. ஓகே புரசா கழுவி உப்பவியலுக்கு கோல்டன் மீன் அங்கெல்லாம் கழுத்திருக்கு. ஓகே சல்லல் சல்லல் எல்லாம் இருக்கு. இஞ்சால வெங்காயம் எல்லாம் இருக்குன்னு தேவைக்கு பொருட்கள் வெங்காயம் கொச்சிக்காய் தேவைக்கேற்ற பொருட்கள் என்னண்டு மகன். புளியம்படம் போடக்கூடாது உப்பவியலுக்கு. புளியம்படம் போடக்கூடாது. புளியங்காய் தான் போடணும். புளியங்காயனே. ஓகே பிடிக்கும். ஓகே ஓகே எல்லாருக்கும் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நான் தூரத்து இடம் தானே மாஞ்சருங்க. உப்பு அளவுக்கு தேவையா எடுத்து போடணும். பார்த்தா ஃப்ரெஷ்ஷான மீனை கழுவி எடுத்துருக்கி புளியங்க கண்ட பார்க்கணும். உடைக்கணும் பொடியா. ரதியம்மாட விட நான் எப்படியாங்க எங்களை விட போனீங்க எப்படியாங்க. அப்போ பக்கத்துலையா? இல்லை அடிக்காதீங்க. எங்கட கூடிய மரத்தில் ஆஞ்சு தந்தியா. ஆமாம் ஆமாம் என்னண்டா நாங்கள் விட்டு வேலி அடைச்சோடியா அங்கால இப்படியாங்க உடைச்சி போடணுமா? ஆமாம் ஆமாம் அப்பா கறி இன்ட்ரெஸ்டாக இருக்கு. பிடிக்குமேண்ணே. ஓகே அப்போ என்னது நம்ம உப்பவியல் சொல்கிறேன். உப்பவியல்ண்ணே. புளியும் உப்பும் இதாக இருந்தால் கறி நல்லா இருக்குமேண்ணே. ஓகே ஒரு 2 மாதம் போனால் பழத்துருமேண்ணே. செங்காய் அது செங்காயண்டாக்குள்ள அப்படியே தோல் அப்படியே உறிஞ்சி வரும்ண்ணே. உதர்காய் என்ன அதிகமாக முடிஞ்சா கொஞ்சம் தான் கொஞ்சம் நாய்க்கினே.
கொஜ்ஜிக்காயம்மா அரிகிறல்ல அது இப்போ கடையிறானேம்மா 30 இருக்கண்டா இப்படி முறிஞ்சு போட்டு போட போகிறேன். நல்லா முறிக்கிற கொஜ்ஜிக்காயம்மா அது. கடும் காத்த கிடக்குறேன். கடும் காத்தாரி ஆனால் ஒரு பக்கண்டு காட்டுது இல்லைம்மா. பக்க இல்லைன்னு பார்த்தாலும் வெங்காயத்தாரி நல்லா புளி சேர்க்கணுமே உப்பையிலுக்கு. அப்போ சுவையோ சுவை. போடத்தான் போகணும், வெங்காயம் போடத்தான் போகணும், எல்லாம் போட்டு தான் போகணும். நல்லா ஊறா இருக்கும். நல்லா ஊறேன். ஓகே அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போடணுமே. ஓகே நாங்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து அதிகமாக அளவுக்கு தேவையான உப்பு போடுற. என்ன போடுற? மஞ்சத்தூள் போட அப்புறமா மஞ்சத்தூள். ஓகே போட்டா சரிண்ணே. அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மகன் மஞ்சத்தூளுக்கு இந்த கரண்டி உண்டு என்ன அப்படி போட்டுடுவாங்க. பையருக்கு மஞ்சள் வேண்டாங்க. சரிண்ணே கொடாச்சி பழம் என்ன செய்யுற? கரும்புடியை கழுவி படியாக தூக்கி அடுப்பில் வைக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வைக்கணுமே. கண்ணி ஆமாம் ஆமாம். ஓகே இப்போ என்ன அடுப்பில் வைப்பேன் அதிகமாக. அடுப்பு நல்லா எரியுதுமா. அடுப்பு நல்லா எரியுதுண்ணே. ஓகே கரையை 2 போக வேண்டியதாம்மா. நல்லா இறக்காம ஏற்றமா இருக்குமா. பரவாயில்ல நல்லா இருக்குமா. இடம் சூப்பர் என்ன? சூப்பர் இடமா. எப்படி இடம் கிடையாமா. ஓடி விடுத்தாலும் கிடையாமா. எல்லாம் படிக்காப்பா. இப்போ பார்த்தா மகன் அடுப்பில் வச்சாச்சு மகன். கறி கொதிக்கட்டும் மகன். இந்த பூரிக்கலாம் மகன். என்ன பூ? இந்த நாயனி பூன்றது என்ன அரிக்கிற அந்த பூமா. அது நல்ல பூமா. வரையாருக்கு பார்த்தீங்களா இந்த பூ? என்ன இது? என்னது முள்ளு மாதிரி இஞ்சி இது வரும். முள்ளு இருக்கிறதே மாதிரி கை வச்சுட்டாங்கண்ணா. முள்ளுகாய். ஓ அதே நேரம் நம்ம விடணும். ஏது இந்த நம்ம கவனம் வரைக்கணுமே. அப்புறம் என்னது? ஆமாம் தெரியும் 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 தெரியும். இந்த காய் சாப்பிட்றோம்மா. சாப்பிட்டு காட்டியா? சரிங்க. நல்ல செய்தா மழை பெய்யுறோம்மா. மழை பெய்யுறேன்.
சரி பார்த்து நாங்கள் சாப்பிட வந்த நேரம் மழை வெயில் மழை வெயில் சரி சாப்பிட்டு காட்டுறேன் ஓகே இல்லைம்மா மகன் கொதிச்சிட்டு என்ன கொல்லி முடிஞ்சுனே அது காணுமா நான் எடுத்து நீ கொல்லி முடிக்கணும் ஓகே அழகா வருது அழகாய் வருகின்றது நல்லா நெசிக்கிட்டே நம்மனே கொச்சிக்காய் போட்டு பிசைகிற மாதிரி பிசையணும் போட்டு மீனை போடுவோம்மா மீனை போடுவோம் மீன் எடுத்து அங்கம்மா நாயெல்லாம் குலைக்குது நாய் விரட்டுமா சாப்பாடு நம்ம சமைக்கிறது தெரிஞ்சுட்டு ஒரு நாய் மீன் பார்த்துட்டு நாய் என்ன மீனா அளவுக்கு தேவையான கழுத்தியனே நல்லா போட்டாச்சு நிறையா பிரட்டி பிரட்டி விடுறீங்களே விடுங்க பிரட்டி பட்டி விட்டா தான் நானும் பிரட்டி பிரட்டி சாப்பிடுவேன் நல்லா அவியட்டு வேணே ஓகே உப்பு புளியெல்லாம் பார்க்கணும் அவியட்டும் கொஞ்சம் போய்கொண்டிருக்குமா இப்போ பாப்பம் கொதிக்குதாண்டு கொதிக்குதுமா கொதிக்குதுனே வாசனை அடிக்குது மலைசாதி மீன் உப்பாய்களுக்கு வச்சாட்டாம அது நல்ல சுவையாக இருக்கும் மலைசாதி அவனுக்கு என்னென்ன மீன் கிடக்குள்ள இதுக்குமா கடுத்தி கோட்டை மீன் சல்ல மீன் 3 கிடக்கேனே ஓகே நம்ம ஆக்கள் 3 மீன் தானே பிரிச்சு போட்டு கட்டி விட கட்டு உண்டு எல்லாம் ஒரே கணக்கேனே ஓகே இறக்குற தருணத்துக்கு வந்துட்டோமா வந்துட்டா ஆமா கொஞ்சம் நேரத்தால கொஞ்சம் இறக்கி விட்டா தெரிஞ்சாரு பாருங்க ஹரியே நல்லா கொதிச்சிட்டேனே கறியை கொஞ்சம் காட்டு கிடைக்குது எப்படி கேண்டு கொதிக்கிறதே உப்பாவியல் கொதிக்கின்றது அதுவும் இந்த மாதிரி இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும் நான் நினைச்சு பார்க்கலண்டா இங்க வருவோம் மீன் சமைப்போம் இப்படி சாப்பிடுவோம் ஆமா ஆமா பதினெண்டாமா நான் கடையில அப்புறமா கொதிச்சுட்டுமா பார்த்தா எதுப்பும் கடுமையா பத்து
இறக்கியாச்சு கொண்டு போய் அவரது வாரம் பாலலாம் எடுத்துச்சு. ஓகே என்னோட கூட சொன்னால் நாங்கள் உப்பவியல் கறி ஆக்கிட்டோம் அதிகமாக. இப்போ என்னோட சொன்னால் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பாருங்க கரெக்டாக அதிகமாக கொட்டுறோம் பாருங்களா. ஓகே நாங்கள் 3 பொடியினர் என்ன அதிகமா 3 பொடியினர் சொல்கிறத விட 2 ஆம்பளை பொம்பளை. ஆனால் அதிகமாகவே ஒரு 5 ஆம்பளை சாமான் அதிகமாக படைஞ்சு விடுங்க. இன்றைக்கு ஒரு புடியா, இன்றைக்கு ஒரு புடி. ரதியம்மா பெஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ரதியம்மாவுக்கு தம்பி இப்போ ரதியம்மா பாருங்களா. ரதியம்மாவுக்கு 2 ஒன்று வந்துட்டு பாருங்களா. ரதியம்மாவுக்கு இது அதே மாதிரி இது எனக்கு முன்னர் படி நினைக்கலோ. இது அவர் சின்ன ஆள் அது கூட சாப்பிட மாட்டார். அவருக்கு ஒரு இதை வைப்போம் ரதியம்மா. அடுத்து கொண்டு வைப்போம். ஓகே இப்போ ஃபுல்லெல்லாம் புளி விடணும். நல்லா புளி ஊற்றணும் நிறையமா ஊற்றுற பாருங்களா. உப்பவியில் என்ன தெரியும் புளி தானே ரைத்தன். நல்லா ருசிக்க சாப்பிடணும். நல்லா கொதிக்கணும். ஓகே செஞ்சாச்சு என்ன அதிகமா. ஓகே சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிடுதான் நான் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க சாப்பிடு பாப்பா பிடிக்கண்டா. நல்லா தான் இருக்கும் சமைச்சு தானே. சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க பிடிக்கண்டு. இந்த மாதிரி சாப்பாடு கழுத்தியை கொஞ்சம் அடிச்சு பாம்மா. சாப்பாடு சூப்பர் அதிகமா. இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். அடிக்கிற காத்துக்கும் சாப்பிடுறது நல்லா இழுத்து போது படுத்தா சரி. இந்த படத்துல ஒரு ஓகே நம்ம சாப்பிடுறது வீடியோ அதிகமா. ஓகே வேணும்னு சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதிகமா. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணே. என்னண்டா இடிக்கக்குள்ள அந்த சொதி வைக்கிற இடியை கண்டுபிடிச்சேன். இந்த முஷ்ட காணாண்டியில இந்த அடிக்குமா எங்க இருக்கு வைக்கல ஆடுங்க இருக்கா இந்த இருக்குமா கிட்ட போய் காட்டு. எது ஆடுங்க போய் வாங்க காட்டு. எங்க இருக்கு இந்த அடிக்கு இதா அந்த அடிக்குமா அங்க இருக்கா? பவான பார்ப்போம். உங்களுக்கு அதான் ஓகே ஓகேயா முள்ளு என்னது நான் சொதி வைக்கிறேம்மா அந்த அமுது அடுக்கல அடுக்கிறேம்மா இதான் அந்த ரதியம்மா சொன்ன அந்த இல்லை ரதியம்மா நான் சொதி வச்சுனாங்கண்ணே சொதி வைக்கிறேன். ஓகே உண்மையிலே சந்தோஷம் ரதியம்மா. சந்தோஷமா உண்மையிலே இன்றைக்கு இந்த இடத்த வந்து சாப்பிட்டது சமைச்சது எல்லாமே சூப்பர். பட் இந்த இடம் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு. இந்த பனைமரங்கள் நிறைய ஃபுல்லாகவே ஆலமரம் இன்னைக்கு ஏனண்டா அந்த ஆலையில் அந்நேரம் அங்கே கோயில் எங்கட பிள்ளையார் கோயில் இருந்தோமா அந்த ஆள் ஒன்று இருந்தேன். அந்த இலையை பிச்சு கொண்டா நாங்கள் பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். அந்த இலையை பிச்சு கொண்டா பொங்கல் பண்ணுறேன். அதில் ஆலமரம் இல்லை நிறைய வேப்ப மரம் அங்கே பாக மரம் நிற்கி அதில் நீட்டு காய்மாய் நிற்குமா அங்கே ஃபுல்லாக இல்லை குலைகள் சேர்ந்து இயற்கை தானே. ஓகே நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளணும் அதிகமா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காட்சிகள் இந்த இதுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் உங்கள் காணொலியில் நாங்கள் பயந்து கொள்வோம்.